வணக்கம் மக்களே, இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காணொளியோட உங்களை சந்திக்க போகிறோம். திருகோணமலையில் ஒரு 25 வயது இளைஞன், 10 இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ், 15 ப்ரொஃபஷனல் கோச்சஸ், 400க்கு மேற்பட்ட மாணவர்களோட வாழ்க்கையில் ஒரு சாதகமான மாற்றம். ட்ரிங்கோ செஸ் அகாடமி திருகோணமலையில் என்ன செய்யுது, என்ன செய்ய போகுது, வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெறுமனே ஒரு பேஷனாக, ஒரு பொழுதுபோக்காக இருந்த ஒரு விளையாட்டு எப்படி இவ்வளவு தூரம் பெரிய ஒரு இம்பேக்டை இத்தனை பேர்த்த வாழ்க்கையில் ஏற்படுத்திச்சு. ஒரு பல்கலைக்கழக மாணவராக இருந்து கொண்டு முழு நேரமாக படித்து கொண்டு எப்படி இவ்வாறான ஒரு முயற்சி சாத்தியமானது? நிறையவே கேள்விகள் இருக்குது. எல்லாத்துக்கும் விடையா ட்ரிங்கோ செஸ் அகாடமி நிற்கிது. பாடசாலை வாழ்க்கையோட முடிஞ்சு போகிற எங்களோட பேஷன் அல்லது ஸ்போர்ட்ஸில் இருக்கிற இந்த இன்ட்ரெஸ்ட், பல்கலைக்கழக வாழ்க்கை இல்லை அதையும் தாண்டி இன்றைக்கு எங்கட மாவட்டத்தில், எங்கட சமூகத்தில், எங்கட மக்களுக்கு மத்தியில் ஒரு கேஷ் ஃப்ளோவை உண்டாக்கி ஒரு தொழில் முயற்சியாக உருவாகி இருக்குதுன்றால் நிச்சயமாக இவங்களை ஏதோ ஒன்றை வித்தியாசமாக செய்கிறாங்க. எக்கச்சக்கமான கவனக்கலைப்பான்கள், அதுலேயும் முக்கியமாக இந்த இன்டர்நெட் இத்தனைக்கும் மத்தியில் சிக்கி தவிக்கிற எங்கட இளைய சமூகத்தை, குறிப்பாக மாணவ சமூகத்தை ஆளுமை மிக்கதாக உருவாக்குறதுல திருகோணமலையில் மிகப்பெரிய பங்கு ட்ரிங்கோ செஸ் அகாடமிக்கு இருக்குது. அனைவருக்கும் வணக்கம் மக்களே. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வீடியோவோட இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிறோம். அதாவது இன்றைக்கு நாங்கள் ஒரு இன்டர்வியூ இல்லை ஒரு அனுபவ பகிர்வு மாதிரி ஒரு விஷயத்தோட ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். அதாவது இன்றைக்கு நாங்கள் சந்திக்க போகிறது யார் என்றால் ட்ரிங்கோ செஸ் அகாடமியினுடைய நிறுவனர்களை தான் நாங்கள் இன்றைக்கு சந்திக்க போகிறோம். வணக்கம் டிலுக்ஷன். வணக்கம். ஓகே, முதலாவதாக ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு தொடங்கலாம். அதாவது டிலுக்ஷன் என்ற நபர், டிலுக்ஷன் என்றதை நீங்கள் எப்படி அடையாளப்படுத்த விரும்புறீங்க? நீங்கள் ஒரு பல்கலைக்கழக மாணவராக இருக்கிறீங்க, ஒரு தொழில் முனைவோராக இருக்கிறீங்க, ஒரு செஸ் பிளேயர், செஸ் கோச்சாக இருக்கிறீங்க, அப்படி பல்துறை சார்ந்த உங்களுடைய நிபுணத்துவம் இருக்குது. நீங்கள் உங்களை எப்படி அடையாளப்படுத்த விரும்புறீங்க? நான் என்ன ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்கிறத விட செஸ் பிளேயர், அதை விட செஸ் கோச்சுன்னு சொல்கிறது தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். இதில் எல்லாரும் போகிறன்றதை விட எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து செஸ் கோச்சுன்றது தான் எனக்கு பிடிக்கும். உண்மையிலேயே இன்றைக்கு எங்கட ஜென்ரேஷன் அல்லது இன்றைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, ஒரு அண்டர் கிராஜுவேட்ஸா அல்லது பல்கலைக்கழக மாணவர்களாக இருந்தால் அதையே பெரிய ஒரு அங்கீகாரமாக அல்லது அந்த படிப்பை மட்டுமே ஒரு விஷயமாக வச்சு கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இந்த பல்துறை சார்ந்த மல்டி டிசிப்ளினரி ஸ்டடிஸ், மல்டி டிசிப்ளினரி ஸ்கில்ஸ்ன்றது, பல்துறை சார்ந்த நிபுணத்துவம், பல்துறை சார்ந்த ஆற்றல்கள்ன்றது மிக முக்கியம். அப்போ உங்களுக்கு அந்த செஸ்ஸில் இருந்த பேஷனை கிட்டத்தட்ட ஒரு ப்ரொஃபஷனாக அல்லது அதை பேஷனையும் தாண்டி அது ஒரு தொழில் முயற்சியை தாண்டி இன்றைக்கி நிறைய மாணவர்களில் எங்களோட சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற விஷயமா கொண்டு வர்றதுக்கு ஒரு உந்து சக்தியாக அல்லது ஆரம்ப புள்ளியாக இது இருந்தது? ஆரம்ப புள்ளியாக இது இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நான் செஸ்ஸுக்குள்ளே வாரத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக என்ன இருந்தேன்டா 2011 வந்து நான் செஸ் டீமுக்குள்ளே போனேன், அண்ணா கட்டினருக்குள்ளே போனேன். 2012 ஜோனல் வரைக்கும் போனேன், செலக்ட் ஆனால் அங்கே என்ன ப்ரொஃபஷனுக்காக கூட்டி போயிடலாம். ஏன்னு பார்த்தா எல்லாரும் பெரியாக்க அண்ணா ஏஜ் கேட்டகரி மாறிட்டாங்க. அப்போ அவங்களுக்குள்ள நான் போகிற சரி வராது வந்து அதுக்காண்டி என்ன நிப்பாட்டிட்டாங்க. அப்போ இவங்க என்ன நிப்பாட்டுறது, நான் தொடர்ச்சியாக போகணுண்டு. அதுக்கு பிறகு வந்து எல்லாத்துலேயும் கேப்டனாக இருந்தேன் 8ஆம் ஆண்டு. அப்போ இருந்து தொடங்கின பயணம் இன்றைக்கு பல்கலைக்கழக மாணவனாயின பிறகும் தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கு. இதில் மிக முக்கியமான விஷயம், இதில் நாங்கள் செஸ் பழகுறோம், ஒரு இதை தொடங்குறோம்ன்றதை தாண்டி உண்மையில் எத்தனை பேர் இன்றைக்கு ட்ரிங்கோ செஸ் அகாடமியில் இந்த சதுரங்க விளையாட்டை பயின்று கொண்டு இருக்கிறாங்க? பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னா எல்லாரும் கன்சிஸ்டண்டாக வாரது இல்லை நாங்கள் அதோட இணைஞ்சாங்க, அது ஒரு டைமில் வந்திருப்பாங்க, ஒட்டுமொத்தமாக இருக்கோண்டாப்பாங்க. ட்ரிங்கோ செஸ் அகாடமி நான் ஸ்டார்ட் பண்ண முதல் பர்சனலாக போய் வீடுகளில் பழக்கினேன். அப்படி பழக்கி ஸ்கூலில் போய் செமினார்ஸ் கொடுத்துருக்கேன். அப்படிலாம் பார்த்தா ட்ரிங்கோ செஸ் அகாடமியில் மட்டும் தொடங்கின பிறகு ஒரு 450 பேருக்கிட்ட வந்துட்டோம். அப்போ திருவோணமலையில் ஒரு 450 மாணவர்கள் அல்லது இளம் சமுதாயத்தில் ஒரு சாதகமான ஒரு தாக்கத்தை ட்ரிங்கோ செஸ் அகாடமி வந்து ஏற்படுத்தி கொண்டு இருக்குது. இன்றைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே
வேறு கவனக்கலைப்பான்கள் இல்லை வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்குள்ள மாணவர்கள் போகிற இந்த நேரத்தில் அவங்கள நேரத்தை ஒரு பயனுறுதி மிக்கதாக கொண்டு போகிறதுல அவங்கள இப்படியான ஒரு விஷயங்களில் ஈடுபடுத்தி வேறு விஷயங்களில் அவங்களோட கவனம் போகாமல் இருக்கிறதுல அவங்களோட ஆளுமையை வளர்த்தெடுக்கிறதுல திங்க செஸ் அகாடமி மிகப்பெரிய ஒரு பங்காகுது. அதான் எனக்கும் ஒரு கவனத்தை ஈர்த்த விஷயம். இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சதும் அதுக்கு தான். என்றால் நாங்கள் பார்க்குறதுல உண்மையிலேயே இந்த பிள்ளைகள் இதில் ஈடுபடும் போது அவங்களுடைய மெட்ட விஷயங்கள்ல இல்லாத கலைப்பான்களுக்கு மத்தியில் அவங்களுக்கு போகிற நேரம் குறையும். சரி, இதை தாண்டி ஒரு பல்கலைக்கழகமானவனா அதுவும் எல்லாரும் இந்த அசைன்மெண்ட் எக்ஸாம் செமஸ்டர் இப்படியான வார்த்தைகளும் எதுக்கெடுத்தாலும் எனக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இப்படி என்று சொல்கிற நேரத்தில் ஒரு பல்கலைக்கழகமானவனா இதையும் பரவலாக செய்து கொண்டு போகிறது எப்படி? அதாவது ஒரு பல்கலைக்கழக மாணவனாக இருந்து கொண்டு ஒரு முழு நேர பல்கலைக்கழக மாணவனாக இருந்து கொண்டு இப்படி ஒரு தொழில் முயற்சியா அல்லது இப்படி ஒரு இனிஷியேட்டிவை நீங்கள் கொண்டு போகிறது எப்படி சாத்தியமானது? ஸ்டார்ட்ல என்னென்னா ஸ்டார்ட் பண்ணது யூனிவர்சிட்டி கிடைக்கும் செய்வோம். கிடைச்ச பிறகு அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு போவோம் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஒரு டூர்னமெண்ட்ல ஆட்கள் எல்லாரும் வின் பண்ண தொடங்க எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கூட வரவழைக்குது. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு கூட வரவழைக்குது. அப்போ நான் இங்கே எனக்கு பிறகு இருந்த ஒரு ஹெட் கோச் ஹரிஷா அவரை வச்சு அவர் அடுத்த வருஷம் தான் யூனிவர்சிட்டி போகிறேன். அவரை வச்சு ரன் பண்ணுறேன். அதுக்கு பிறகு ஆக்களை வச்சு தொடர்ச்சியாக இதை விடாமல் செஞ்சுட்டு போகணுன்ற ஒரு முடிவெடுத்தேன். அதோட யூனிவர்சிட்டி போயிட்டு நான் அங்கே போனாலும் இங்கே ஆக்களை வச்சு செஞ்சாலும் பிள்ளைகளை என்னை மிஸ் பண்ண தொடங்கினாங்க. ஸோ யூனிவர்சிட்டி போனாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு 2 தான் இங்கே வந்து போனாங்க. அதாவது 2 பஸ் பிடிக்கணும், 10 மணி தேவை ட்ராவலிங் வந்து போகணும். அது கஷ்டம் தான். அதோட அங்கே அசைன்மெண்ட்ஸ் குயிஸ் அங்கே படிப்பை பார்க்குறது அதுவும் ஒரு கஷ்டம் தான். ரெண்டையும் கஷ்டப்பட்டு ஆனால் அது இதான் வெற்றி என்றது. உண்மையிலே நாங்கள் பல்கலைக்கழகமானவனாக இருந்து கொண்டு முன்னேறமாக படித்து கொண்டும் இப்படியான ஒரு இனிஷியேட்டிவ் கிட்டத்தட்ட ஒரு 500 மாணவர்கள்ட்ட வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் டிலிப்ஷன் அல்லது ட்ரிங்கோ செஸ் அகாடமி தாக்கம் செலுத்தி கொண்டு இருக்குது என்றால் அதான் உண்மையில அந்த கல்விக்கான வெற்றியை நானும் பார்க்குறேன். சரி, உங்களோட அந்த டீமா வளர்க்குற அல்லது செஸ்ஸை சொல்லிக் கொடுக்குறாக்களா எத்தனை பேர் சேர்ந்து பயணிக்கிறீங்க? ஸ்டார்ட்ல நானும் ஹர்ஷன் மட்டும்தான் பண்ணுவோம். பிறகு இல்லை ஸ்டார்ட்ல ஒரு பல்கலைக்கழகம் நாங்கள் ஒரு 5 பேர் இருந்தாங்க டீமுக்கு. 2011 நான் பழக்கினாங்க. ஹரிஷான், வதுசன், ஜெனுசான் ரெண்டு ஒரு ஹரிஷான் அதை டக்குன்னு கிரோஷனன் அப்படின்னு கொஞ்சம் பேர் ஆக்கள் இருந்தாங்க. பிறகு அவங்களோட தம்பி ஜூனியர் பேட்ச் இது கரிஸ்மன், ரிஷிகேஷன், சருவன் அண்ணா சீனியர்ஸ் மாதிரி இருந்தாங்க. சருவன் அண்ணா, ஷாருக் அண்ணா, வெங்கட அண்ணா அப்படி சீனியர் பேட்ச் ஆக்கள் தெரிஞ்சாக்கிட்டு இருந்தாங்க. ஜூனியர் பேட்ச்லேயும் ஆக்கள் தெரிஞ்சாக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள யார் ஃப்ரீயாக இருக்காங்க பார்த்து அவங்களோட ஹெல்ப் கேட்டு அவங்களையும் வச்சு படிக்கணும். பிறகு அவங்களோட தம்பிகள், அவங்களோட உடன்பிறப்புகள், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், பிறகு எங்களுக்கு தெரிஞ்சாக்கள் அப்படி அவங்களுக்கு தெரிஞ்சாக்கள் கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள வச்சு ஒரு 20 பேர்கிட்ட அவங்க கோச் எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் படிக்கணும். சரி, உண்மையிலே இது சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது. சரியா, எனக்கு ஏதோ ஓரளவுக்கு செஸ் தெரியும் இல்லை செஸ் ரூல்ஸ் ஜஸ்ட் விளையாட தெரியும் சொல்றேன்னா அதுக்கு காரணம் டிலிப்ஷன் தான். நாங்கள் வகுப்புல இருக்கிற நேரத்துல இருந்து செஸ் விளையாட தெரியல, செஸ்ஸுக்கான அறிமுகம் வந்தது டிலிப்ஷனாலன்றதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளணும். அதே மாதிரிக்கு இந்த கலையில் ஓகே இது அட்வைஸ்ன்றதை தாண்டி அல்லது ஒரு கருத்துன்றதை தாண்டி இந்த சமூகத்துக்கு அல்லது கூடுதலாக இந்த பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கிறவர்களுக்கு அல்லது இளம் தலைமுறையாக இருக்கிறவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழக மாணவனாக இருந்து கொண்டு இந்த சமூகத்தில் ஒரு தாக்கத்தை கொடுத்து கொண்டு ஒரு தொழில் முயற்சியாகவும் இதை கொண்டு போய் கொண்டு கிட்டத்தட்ட நிறைய பேரை சேர்த்து பயணிக்கிற நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏதாச்சும் ஒரு நியூஸோ மெசேஜ் அது இது சார்ந்தும் இருக்கலாம், அல்லது உங்களோட துறை சார்ந்தும் இருக்கலாம், அல்லது பொதுவான ஏதாவது ஒரு கருத்தாகவும் இருக்கலாம், இப்படியாகவும் இருக்கலாம். இது சொல்ல விரும்புறது இந்த சமூகத்துக்கு போய் சேரணும் இந்த விஷயம் நான் கிற நாளாக சொல்ல விரும்புறேன்ன்றது. என்னென்னா ஒரு விஷயம் செய்யறதுக்கு இன்னொரு விஷயத்த தடையா சொல்றது இருக்கக்கூடாது. இப்போ நீங்க ஒரு விஷயம் செய்ய போறீங்கன்னா அதுக்கு யூனிவர்சிட்டி போறேன்னு செய்யலாது அந்த விஷயம் ஒரு தடையா இருக்குன்றது அது ஒரு உண்மையில ஒரு பொய் தான். அது எங்களுக்கு ஒரு சாட்டு தவிர என்ன விஷயத்தையும் செஞ்சு விடலாம். நான் அசைன்மெண்ட் செஞ்சதுனா பஸ் டிராவலிங் தான் கூட பஸ் டிராவலிங் தான் அசைன்மெண்ட் செஞ்சுருக்கேன். ஹாஸ்பிட்டலில் ப்ரெசன்டேஷன் செஞ்சுருக்கேன். அப்படித்தான் இருந்தேன். இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்ததால கம்ப்யூட்டிங் ஃபீல்டுன்றதால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது.
அப்ப இந்த கொரோனான்றது அல்லது அதுக்கு பிறகு வந்து எக்கனாமிக்கல் கிரைசிஸ்ன்றது இல்லை ஜூம்ன்றது கூடுதலாக உங்களோட இன்னொரு இந்த வெற்றியில இன்னும் கொஞ்சம் தாக்கத்தை செலுத்தி இருக்கு. அதோட நீங்க மிக முக்கியமா சொல்றது நாங்கள் ஒரு விஷயம் நோக்கி பயணிக்க போறோம்னா அதுக்கு சாட்டுகள் அல்லது காரணங்கள் அல்லது நாங்கள் தடைகள் என்று சொல்றதை தவிர்த்து கொண்டு அடையிற இலக்க நோக்கி போகாம இருந்தா இதெல்லாம் ஒரு தடையா இல்லாத ஒரு பிரச்சனையாவே நான் பார்க்கல என்ற மாதிரி சொல்லுவீங்க. இப்போ கொரோனான்றது சில நெகட்டிவா பார்ப்பாங்க. கொரோனா ஆட்கள் வர மாட்டாங்க நெகட்டிவா பார்த்து ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்களும் இருக்காங்க. நான் அதே பாசிட்டிவா பார்த்தேன். அதாவது யூனிவர்சிட்டி போக மாட்டேன், நான் இங்க இருந்தா ஆட்கள் வருவாங்கன்னு பார்த்தேன். சில கொரோனா ஆட்கள் வரமாட்டாங்கன்னு பார்த்து ஸ்டார்ட் பண்ணாம இருந்தாங்க. அதோட இன்றைக்கு இந்த செஸ்ன்றது உண்மையில நாங்கள் விளையாட்டுகள் அல்லது இந்த இண்டோ கேம்ஸ் என்று பார்க்கும்போது இண்டோ கேம்ஸுக்கான அறிமுகமே எங்களோட திருவண்ணாமலை மாவட்டத்தில் உண்மையில குறைவு. இண்டோ கேம்ஸை பொதுவாக நாங்கள் செஸ் ஆடுக்கலாம், டேபிள் டென்னிஸ் ஆடுக்கலாம், அப்படியான கேம்ஸ் கூடுதலாக அந்த கேராமாதுகள் எங்களோட ஒரு பாரம்பரியமாக நாங்கள் எதுவும் இந்த சித்தப்படுகள் இப்படியான ஆடுறதை தவிர மற்றபடி இந்த இண்டோர் கேம்ஸுக்கான அறிமுகம் உண்மையில குறைவு. செஸ்ஸை விளையாடுறதுக்கான அல்லது முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இது ஒரு எங்களோட ஆளுமையில அல்லது எங்களோட அந்த திறன் விருத்தியில உலகத்துக்கு தாக்கம் செலுத்தும்ன்றது ஒரு சின்ன கருத்துக்கள் இருந்தால் சம்பந்தமா. செஸ் விளையாண்டா வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து வரும், ஐக்கியூ வந்து லெவல் கூடும். அதோடு மட்டும் இல்லாமல் நான் ஒரு 10 ரேட்டட் இன்டர்நேஷனல் ரேட்டட் பிளேஸ் உருவாக்கியிருக்கேன். அதாவது சர்வதேச ரீதியிலான ஒரு செஸ் பிளேஸாக அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க ஒரு 10 பேர். அது வந்து பெருமை. அதோட கிட்டடியில் ஒரு பிள்ளை வந்து காமன்வெல்த் கேம்ஸுக்கு போயிருக்காங்க. அதோட இப்போ அந்த பிள்ளை வந்து இன்டர்நேஷனல் லெவலில் போய் ஒரு காம்படிஷனில் வின் பண்ணிட்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது. இந்த வருஷம் வின் பண்ணிட்டு வந்து அந்த 9 கேர்ள்ஸ் F9 இன்டர்நேஷனல். அதில் இந்தியா இங்கிலாந்துலேருந்து மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அந்த டூர்னமெண்ட்டில் அந்த 9 கேர்ள்ஸில் ஸ்டாண்டர்ட் ஈவெண்ட்டில் அந்த பிள்ளை சாம்பியன், பிளிட்ஸ் ஈவெண்ட் அதாவது அதிவேக போட்டியில் அந்த பிள்ளை செகண்ட் பிளேஸ் எடுத்து. நானும் தொடர்ச்சியாக அவனோட பதிவுகளை பார்க்குறேன். ஒவ்வொரு வெற்றிகளா அது நிறைய பிள்ளைகள் சாதிக்கிறது இப்படியான விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நானும் நிறைய பார்க்குறேன். அதோட தொடர்ச்சியாக செஸ் டூர்னமெண்ட்ஸை வந்து திருவண்ணாமலையில் நடத்தி கொண்டிருக்கிறீங்க. நிறைய மாணவர்கள், நிறைய பிள்ளைகள், வேற மொழி வேற இனத்தை சேர்ந்தவர்கள் அதில் பங்கு பெற்றாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த விளையாட்டுன்றதை அல்லது என்னுடைய மேலதிக நேரமாக இந்த செஸ்ன்றதை கொண்டு போய் திருவண்ணாமலைகளை சேர்த்ததில் திங்கோ செஸ் அகாடமிக்கு பெரிய ஒரு பங்கு இருக்கிறதா நானும் பார்க்குறேன். அதை தாண்டி அதாவது இந்த விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரிக்கு செஸ்ல ஆடுறது ஏதோ கேட்க வந்தா மறந்துட்டு நம்முடைய கேஷில் காய்ச்சிருந்தேன். இந்த ஞாபகம் வர மட்டும் காயப்போம். என்ன சொல்ல வந்துறாங்க சரி. இந்த ட்ரிங்கோ செஸ் அகாடமி இப்போ பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தி கொண்டு வருது. இப்போ நீங்கள் ஓர்மேலையில் உங்களுடைய இந்த கிளை வந்து இருக்குது. இதை தாண்டி இன்னும் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கு ட்ரிங்கோ செஸ் அகாடமி? அடுத்த கட்ட நகர்வான்னு சொல்லக்குள்ள பிரான்ச்சஸ் தான். இப்போ நான் இங்கே திறக்கிறது பக்கத்தில் இருக்காங்க வரவங்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் ஒரு 15 பேர் கோல் பண்ணாங்க. 5 பேர் தான் வந்தாங்க. கோல் பண்ணாங்க தெரிஞ்சாக்கள் சொந்தக்காராக்கள் வரலன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஏதோ வரையினாங்க, அவங்க வரல. யாருன்னே தெரியாத முகம் தெரியாத 5 பேர் தான் வந்தவங்க. அந்த 5 பேருக்காண்டி நான் முன்ன கட்டி அப்போ வேலை செஞ்சு கொண்டிருந்தேன். திங்கள் அந்த வள்ளி சிமெண்ட் ஃபேக்டரியில் வேலை செஞ்சு கொண்டு இங்கே சனிக்கிழமை வந்து போகணும். அந்த 5 பேருக்காண்டி நான் வந்து போனதாக தான் அந்த 5 பேர் ஒரு 10 பேர் ஆச்சு, 10 20 ஆச்சு, 20 40 ஆச்சு. இப்போ இருக்கு 400 ஆகி இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா இங்கே இடம் இருக்கு, ஆட்கள் வராங்க. அதோட இங்கே கிண்ணியாவிலேருந்து கந்தலாயிலிருந்து ஆட்கள் வராங்க. கிண்ணியா ஒரு 10 கிலோமீட்டர் இருக்காங்களோ 10-15 பேர் வரவங்க. கந்தலாய் ஒரு 20-25 கிலோமீட்டர் இருக்கு. அங்கேருந்து ஆட்கள் வரவங்க 2-3 பேர். மொழியை தாண்டி சிங்களாக்கள் ஒரு 10-15 பேர் வரவங்க வரவங்க அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்ட்டு கிண்ணியாவில் இப்போ ஒரு பிரான்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்த வருஷம் ஜனவரி 25 ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ ட்ரிங்கோ செஸ் அகாடமி இன்னும் அதிகமாக பெறாது. திருவண்ணாமலை முழுக்கவே அதோட சேவைகளும் அந்த விஷயங்களும் போய் சேருது. செஸ்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுல இன்னும் ஒரு அடுத்த அடியை எடுத்து வைக்கிறீங்க. அப்போ அடுத்த வருஷம் அது நல்லபடியாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்களும். தொடர்ச்சியாக இந்த விஷயம் அதாவது இந்த செஸ்ன்றதை அல்லது இந்த விளையாட்டுன்றதை அடுத்தடுத்த சந்ததிகளுக்கும் அல்லது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறவங்களுடைய பயணம் நல்லபடியாக அமைய எல்லாம் இல்லை இறைவனுடைய அருள்களை கிடைக்கட்டும். கடைசியாக எதுவும் நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா? ஏற்கனவே சொல்ல விரும்பியிருப்பீங்க, இருந்தாலும் மொத்தமாக ஏதாவது அல்லது உங்களோட ஆசை, கனவு, லட்சியம் இப்படி இல்லை இது இதான் என்னுடைய அடுத்த இலக்காக ட்ரிங்கோ செஸ் அகாடமி சார்ந்து இருக்குது என்ற மாதிரி இந்த இன்டர்நேஷனல் லெவல் பிளேயர்ஸும் உருவாக்கியிருக்கேன், இன்டர்நேஷனல் பார்ட்டிசிபேட்ஸும் உருவாக்கியிருக்கேன். அதில் வின்னர்ஸும் உருவாக்குறது தான் இப்போதைக்கு என்ன இப்போயும் நேஷனல்ஸ் போயிருக்காங்க 2 பேர், நேஷனல் டாப் 10க்குள்ளே வர்ற மாதிரி இருக்காங்க. அதோட நான் உருவாக்கின டூர்னமெண்ட்ஸில்
இப்போ நார்மலாக எல்லாரும் டூர்னமெண்ட்ஸ் வைப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்ஸ் மெடல்ஸ் அப்படி தான் போகும். நான் செஞ்ச டூர்னமெண்ட்ஸில் ஆக்களுக்கு கேஷ் ஃப்ளோ, அதாவது பண பரிசுகளை கொடுத்ததால அது இன்னும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. அதனால ஒரு 24 என்டர்பிரினர்ஸை உருவாக்கியிருக்கேன். சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியாக்கள்லேருந்து அது உருவாக்கியிருக்கேன். அதோட 20 கோச்சஸ் கிட்ட உருவாக்கியிருக்கேன். அதனால் செஸ்ஸால் ஒரு கேஷ் ஃப்ளோ வந்து ட்ரிங்கோக்குள்ளே ஃப்ளோ பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன். உண்மையிலே பெரிய விஷயம். இதை ஒரு விளையாட்டா பார்க்குற நேரம், அதை ஒரு செஸ்ன்றதை ஒரு சாதாரண விளையாட்டா பார்க்குற நேரம், அதை தாண்டி உண்மையில செஸ்ன்றதுக்கு பின்னால் இருக்கிற அந்த சாஃப்ட் ஸ்கில், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கிரிட்டிக்கல் திங்கிங், அதே மாதிரிக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், இது எல்லாமே எவ்வளோ முக்கியம்ன்றது நாங்கள் வெறுமனே இந்த படிப்பை மட்டும் வச்சுக்கொண்டு எதுவுமே செய்யலான்றதும் இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் தான் எங்களுக்கான ஒரு இடத்தை தரப்போகுதுன்றது. இந்த செஸ்ஸுக்கு பின்னால் இருக்கிற அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸை நாங்கள் விளங்கிக் கொள்கிற நேரத்தில் நிறைய விஷயங்கள் எங்களால் சாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி சொன்ன மாதிரிக்கு ஒரு விளையாட்டு அது இன்றைக்கு ஒரு தொழில் முயற்சியாக திருவண்ணாமலைக்குள்ள நீங்கள் சொன்ன மாதிரிக்கு ஒரு பண ஊடுருவலை செய்து கொண்டு இருக்குது. மாறி மாறி இது ஒரு இடத்துல ஒரு இளம் தொழில் முனைவோர்களை உருவாகி கொண்டிருக்கின்றதும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். மிக்க நன்றிகள் உங்களுடைய நேர விஷயம் கடை. அதோட என்னன்னா இப்போ புதுசாக எக்ஸாம் எழுதி இருக்கிறாங்க, இந்த வருஷம் எக்ஸாம் எழுதி இருக்கிறாங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கலாம்னு இருக்கேன். ஒரு 10 செஸ் கோச்சஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷமே ஒரு 4-5 பிரான்ச் திறக்கிற ஐடியாவும் இருக்கு. மூதூர், சல்லி அப்படியான இடங்கள்ல திறக்கலாம்னு இருக்கு. கந்தலாய் அப்படியான இடங்கள்ல செஸ் கோச்சிங் பிரான்ச்சஸ் வந்து திறக்கலாம்னு இருக்கு. ட்ரிங்கோ செஸ் அகாடமி. அதுக்கே எனக்கு கோச்சஸ் தேவைப்படுது. அதுக்கு செஸ் தெரிஞ்சாங்க. நீங்கள் எழுதிட்டு சும்மா இருக்க போறீங்கன்னா கேம்பஸ் கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் தான் வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் பழக்கி ட்ரெயின் எப்படி பண்ணுறது பழக்கி நான் உங்களை கோச்சஸாக நியமிக்கிறேன். நன்றிகள். உண்மையிலே உங்களோட நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் மிக பயனுள்ள விஷயமாக, அது இன்றைக்கு பல்கலைக்கழக மாணவர்களாக அல்லது பாடசாலை கல்வியை முடிச்சுட்டு இருக்கிறார்களுக்கு ஒரு பெருமதி வாய்ந்த ஐடியா, அல்லது உங்களுடைய துறை எதுவாகவும் இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டோ அல்லது கலையோ அல்லது என்ன விஷயம் இருக்கும், அது படிப்பாக இருக்கலாம், படிப்பு சார்ந்து இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் போகிறதுக்கு டெலிக்ஷனுடைய பயணம் வந்து உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும்னு நம்புறேன். நன்றிகள். நாங்கள் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு நபர் ட்ரிங்கோ செஸ் அகாடமியின் மிக முக்கியமான தூண் ஒருவரை சந்திக்கிறோம். வணக்கம் சார். சோமா இருக்கீங்களா? போயிட்டு அப்பா எல்லாம் சோமா இருக்கிறா? எல்லாம் நான் நல்ல சோமா இருக்கேன். நாங்கள் டெலிக்ஷனோட கொஞ்சம் விஷயங்கள் காய்ச்சிருந்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை உங்களோட காய்க்கலாம் இருக்கு. டெலிக்ஷன் சொல்லும் போதே சொல்லியிருக்கீங்க, அது ஆரம்பத்தில் இருந்து இந்த ட்ரிங்கோ செஸ் அகாடமியின் வளர்ச்சியில் பயணித்து கொண்டு வரோம். ஒரு குழுவாக இல்லை நண்பர்களாக நீங்கள் இது சாதிச்சிருக்கீங்களன்றதான் உண்மை. அது சம்பந்தமா நீங்கள் ஷேர் பண்ண விரும்புறீங்களா? உண்மையில நீங்களும் அதே மாதிரி தான் ஒரு பல்கலைக்கழக மாணவனாக இருந்து கொண்டு இந்த விஷயம் சாத்தியமாவது என்றால் இது சம்பந்தமா நீங்கள் எது சொல்ல விரும்புறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சுற்றுலாத்திலே அவருக்கு சம்பந்தமான அரசும் இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒன்றே இல்லை. அவர் ஆரம்பம் வரைக்கும் எனக்கு அப்படியே ஒரு நிலையே தெரியாது, நிலையே தெரியாது. ஸோ அப்படி இருந்த என்னைய வந்து என்னோட நண்பர்களை வந்து நாங்கள் அவங்களா மட்டும் சும்மா கேம் விளையாடுவோம் ஸ்கூலில். ஸோ அப்படி கேம் விளையாடணும், எல்லா கேமும் போயிட்டு நாங்கள் கார்ட்ஸ் விளையாடினோம், அப்புறம் ரேசிங் கார் செஞ்சு விளையாடினோம், அப்புறம் அந்த வகுப்பே செஸ் விளையாடிச்சுன்னா அதுக்கு டெலிவிஷன் கார் எல்லாரும் அந்த வகுப்பில் இருக்கணும்னு எல்லாருக்கும் முதல்ல நாங்கள் கார்ட்ஸோட வருவோம், கார் சைடு விளையாடுவோம், இப்படி விளையாடுறோம், இல்லாட்டிக்கு போல் ஒன்று செய்து வகுப்பில் கிரிக்கெட் விளையாடுறது, இப்படியாக போயிட்டு இருந்ததுக்கு எல்லாரும் செஸ் போர்ட்டோட இருக்க காரணமாக அந்த 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு வகுப்புல இருந்து அப்படியே தொடர்ச்சியாக அந்த செஸ்ன்ற ஒரு இதாக வந்தது காரணமாக எனக்கு சொல்லலாம். சரி, ட்ரிங்கோ செஸ் அகாடமியின் தனித்துவம் என்னத்தை சொல்லுவேன்? தனித்துவம் நான் சொல்வதாக ட்ரிங்கோவை பொறுத்த வரைக்கும் செஸ் வந்து இப்போ குறிப்பிட்ட காலமாக தான் டெவலப் ஆகி கொண்டு வருது. இன்றைய காலங்களில் அந்த டெவலப்மெண்ட் இல்லை, கொடுக்கறது இல்லை. அப்படி வர காலத்தில் சுழற்சிக்கு தரமான குவாலிட்டியான ஒரு கோச்சிங் நம்ம செய்யலாம். ஸோ இதனால நிறைய பேர் கல்வி மட்டும் இல்லாமல் இணைப்பட எல்லாமே திருப்தியாகுது. கொடுக்குறீங்க. சரி, இப்படியான ஒரு பயணம் ஒரு உண்மையிலேயும் ஒரு மிகப்பெரிய பயணம். வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயமா தெரியலாம், ஒரு விளையாட்டாக மாத்திரம் தெரியலாம். இலக்ஷன் சொல்லும் போது சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 10 இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பிளேயர்ஸை உருவாக்கி இருக்கு. அதே மாதிரிக்கு கிட்டத்தட்ட 15-20 கோச்சஸை உருவாக்கி இருக்குது.
அதே மாதிரிக்கு 24 தொழில் முனைவோர்கள் அல்லது இந்த செஸ் மூலமாக ஒரு தொழில் முயற்சியை செய்யக்கூடிய ஆட்கள் உருவாக்கி இருக்குது. ஒரு ட்ரிங்கோ செஸ் அகாடமி என்றது இனி வர்ற காலங்கள்லாம் கிட்டத்தட்ட 5-6 பிரான்ச்சஸோட, அது மட்டும் இல்லாமல் ஒரு பகுதி நேர தொழில் வாய்ப்பையும் அல்லது முழு நேர தொழில் வாய்ப்பையும் பல்வேறுபட்ட இளைஞர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு தளமாக இன்றைக்கு ட்ரிங்கோ செஸ் அகாடமி திருகோணமலை மாவட்டத்தில் உருவாக்கி இருக்குது என்றால் அது உண்மையிலேயே மிக சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு விளையாட்டுன்றது நாங்கள் ஒரு பொழுதுபோக்காக ஆரம்பிச்சு சின்ன ஒரு விஷயம், அது 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டுல நீங்கள் ப்ரீ பாடத்தில் தொடங்கின விஷயம் இன்றைக்கு இன்னும் ஒரு நபருக்கு, இன்னும் ஒரு இளைஞருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குது. பல நூற்றுக்கணக்கான மாணவர்களை திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆளுமை உடையவர்களாக உருவாக்கி கொண்டிருக்குது. இன்னும் பல சாதகமான மாற்றங்களை எங்களுடைய சமூகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்குது. எங்களுடைய சமூகத்தை தாண்டி இனம், மதம், மொழி கடந்து ஒட்டுமொத்தமாக திருவண்ணாமலை மாவட்டம், அது மட்டும் இல்லை நீங்கள் மொரட்டுவையில் சப்ரமலை இப்படின்னு சொல்லி இலங்கை முழுக்க உங்களோட டீம் இருக்கிறார்கள், வேற பல்கலைக்கழகத்தில் இப்படின்னு சொல்லி இலங்கை முழுக்க அல்லது சர்வதேச ரீதியாக கூட இன்னைக்கு பேர் போகுது. ட்ரிங்கோ செஸ் அகாடமி சாதிச்சு கொண்டிருக்கிறதா இந்த பயணம் சாதாரணமானது இல்லை. இதில் நீங்கள் எதிர்கொள்கிற சவால்கள் என்ன? அல்லது இன்னும் இந்த சமூகம் அல்லது இந்த மக்கள் சில ஆதரவுகளை, பங்களிப்புகளை எங்களுக்கு தந்தால் இன்னும் மேலதிகமாக, இன்னும் உத்வேகமாக நாங்கள் பயணிக்கலாம் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? சவால்கள் நான் சின்ன வயசுல இருந்து நான் வளர்ந்ததை பொறுத்தவரை அதுவே ஒரு சவால். தெரியும், அவங்களோட படிச்சோட தெரியும். ஏன்னா இப்போ நாங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் முதலாவது வந்து, அதாவது சதுரங்க சம்பந்தமான பூரண அறிவு வந்து பிள்ளைகளுக்கும் கிடைக்கப்படுறது முதலாவது. அதனால பேரண்ட்ஸுக்கும் அந்த அறிவு என்ன கிடைக்கும்ன்றது அறியாததால சில பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணலாம், மற்ற சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா அது விளக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ வார காலங்கள் வந்து வேற போட்டிகள் மற்ற பாடசாலையில் வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறபடியாக பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வாராங்க. வந்து அவங்களுக்கு அதை பழகும்போது ஒரு ஞாபக சக்தி மற்றது வேற ஒரு திறன்கள் அவங்க டெவலப் ஆகிறதால பேரண்ட்ஸுக்கும் யோசிக்கிறாங்க. இந்த காலத்தில் வேற கவனக்கலைப்பான்கள் நிறைய இந்த காலத்தில் இப்படி ஒரு ஸ்போர்ட்ஸு ஒரு இன்டோர் கேம்ஸுக்கு பிள்ளைய போகிறதால அவனோட நேரத்தை பயனுள்ள திறவழிக்கிறாங்க. ஸோ இப்போதைய பேரண்ட்ஸ் வந்து செஸ்ஸுக்கு வந்து அவனோட மேக்ஸிமம் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதால் வந்து பிள்ளைகளோட கல்வியும் உறுதியாகுது. செஸ் இந்த கேமில் வந்து அவனோட ஃபேன்ஸும் கூட்டிகிட்டு போகுது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வராங்க, ஒரு வேறு போட்டியில் போய் பிளேஸ் எடுக்கிறாங்க, ஒரு வேறு மாவட்டம் இல்லாமல். ஸோ ஒட்டுமொத்தத்தில் அவங்களோட அதாவது அவனோட செஸ்ஸோட அறிவு கொண்டு அவனுக்கான அங்கீகாரம் கிடைக்குது. அதோட கல்வியிலையும் நிறைய மாற்றம் கிடைக்குது. இதெல்லாம் அதாவது இது மூலம் ஒரு பயன்கள் இருக்கு. ஸோ இந்த சவாலான பார்க்கறது என்னன்னா, சில பாடசாலைகள் சில பாடசாலைகளை விட வீட்டையும் இருக்கலாம், பாடசாலைகள் இருக்கலாம். சிலர் வந்து இப்போ பூர்வமான அறிவு இல்லாத, அது ஒரு விளக்கம் இல்லாதவங்க அதை வந்து வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. என்னென்று இப்போ நாங்கள் புதுசாக செஸ் கிளாஸ் புதுசாக பண்ணினாங்க. புதுசாக கொண்டு வரும்போது அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா இவங்க ஏதோ வேறு நோக்கத்தோட கொண்டு வராங்க. புதுசாக யோசிப்பாங்க. அது ஒரு பெரிய சவால். அதை பிரேக் பண்ணுற மாதிரி இப்போ நாங்கள் நடக்கிறது அது ஒரு பெரிய ஒரு சவால். அதை கொஞ்சம் காலம் போட்டு அவங்க டெவலப் பண்ணுறாங்க, உருவாகுது சொசைட்டிகள் உருவாகுது. அவங்களுக்கு இந்த காலத்தான் தெரியுது, ஆரம்ப காலங்களாக பெரிய ஒரு சவாலாக இருந்தது. மிக முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் இந்த பல்துறைசார் ஆற்றல், பல்துறைசார் அறிவு என்பது மிக முக்கியம். வருமானே ஒரு பட்டப்படிப்பு அல்லது இந்த சான்றிதழ்கள் மாத்திரம் எங்களோட வாழ்க்கையோ அல்லது எங்களுடைய தொழில் தகமையோ தொழில்துறையோ தீர்மானிக்க போறது கிடையாது. ஒரு பல்கலைக்கழக மாணவனாக பல்கலைக்கழகத்தில் படிக்கிறீங்க, இதை நீங்க சொல்லலாம். அதாவது பல்கலைக்கழகத்துல எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் அங்க கரிசாந்தனுக்கு ஒரு கருத்துவம் இருக்கு. கரிசாந்தா ஒரு பிராண்ட் அல்லது இதா அதை எப்படி இந்த செஸ் அதுக்கு எவ்வளவுக்கு உங்களுக்கு பங்களிச்சு? அதாவது நாங்கள் இப்போ இந்த செஸ் அகாடமி மூலமாக டோர்னமெண்ட் செஞ்சாங்க. டோர்னமெண்ட் செஞ்சதால எங்களுக்கு வந்து ஓரளவு வெளியுறவுல ஒரு அங்கீகாரம் இருக்குது, இப்படி ஒரு பேர் இருக்கு. ஸோ அதனால இப்போ யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் அவங்க அறிஞ்சிருப்பாங்க, எங்களை அறிஞ்சிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு
பல்கலைக்கழகத்தில் ஒரு சோழம் வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஒரு இன்டீச்சர் ஃபேக்கல்ட்டி வந்து எத்தனை ஏதாச்சும் நடக்குதுன்னா எங்களையும் ஒரு அவங்களுக்கு கட்டாயம் தேவை. அவங்க யூனிவர்சிட்டிலேயே போராடும்போது அவங்க வெளியே போய் இயக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நிச்சயமா அவங்களே கூப்பிட்டு தருவாங்க அப்படியான மாதிரி. நிச்சயமா பாடசாலையில தொடங்கின பயணம் இந்த பல்கலைக்கழகத்துல செஸ் என்றால் அந்த பேர் இருக்குது, இன்னும் தொடர்ச்சியாக அந்த பேர் இருக்குது. இதைத்தான் இன்றைக்கு பெற்றோர்களாக சரி மாணவர்களாக நீங்கள் விலை கொள்ள வேண்டிய விஷயம். படிப்பு வேறலாம் பெறாம போகலாம், ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அந்த விஷயம் படிப்பை தாண்டி அவங்களுடைய பெயர் தனித்துவமா நிற்கிறதுக்கு அந்த விஷயம் மிக முக்கியமான ஒரு தூணாக அல்லது மிக முக்கியமான ஒரு குறிகாட்டியாக இருக்கு. அதை என்ன நினைங்கண்டு அந்த துறையில அவர்கள் வளப்படுறதுக்கு படிப்போடு சேர்ந்து அந்த விஷயத்தையும் நீங்கள் ஊக்குவிக்கின்ற பட்சத்துல நிச்சயமாக அவர்கள் பிரகாசிக்கின்ற இந்த சமூகத்துல மிகப்பெரிய சாதகமான தாக்கத்தை உருவாக்கக்கூடிய ஆட்களாக வருவாங்க. எனவே கடைசியாக சமூகத்துக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற செய்தி அது பொதுவான விஷயமா இருக்கலாம், இல்ல செஸ்ஸா இருக்கலாம், ஏதோ ஒன்று சமூகத்துக்கு நான் சொல்ல விரும்புறேன். என் அனுபவத்துல இந்த பாடங்கள் நான் பெற்ற பாடங்கள் அடிப்படையில் சொல்ல விரும்புறது இல்லை. செஸ் வந்து இந்த வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அதாவது இந்த கணித ரீதியாக இந்த சிங்கிங் அதில் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நிச்சயமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நான் சாதிக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய பிளானிங் ஒரு பேர் செய்யறதுக்கு பிளான் பண்றது, அது இங்கே போனால் இது பிளான் பண்றது எல்லாம் நிறைய விஷயங்கள் டெவலப் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இங்கே இருக்க சமூகத்தில் வரணும்னா இப்போ டெவலப் ஆகி வர காலத்தில் வந்து வேற ஒரு சவால்கள் வரலாம். அதாவது என்ன சொல்றது, சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணாம அது அவங்களுக்கு விளக்கம் இல்லாம ஒரு நோக்கத்தில் அவங்க வரலாம். இப்போ நீங்க என்ன செய்யணும்னா உண்மையை விளங்கி பெரும்பாலும் என்ன நடக்குது, வெளி மாவட்டங்களில் நடக்குது, இலங்கையில நடக்குது, அதெல்லாம் பார்த்து விளைவிக்கிறோம் என்ன நடக்குது. நாங்கள் டோர்னமெண்ட் செய்யறோம்னா நாங்கள் நிறைய நடக்குது. ஆனால் நாங்கள் இப்போ எங்கள் டோர்னமெண்ட் தனித்துவமாக நாங்கள் என்ன செய்யறோம்னா வயதில் இல்லாமல் பிள்ளைகளுக்கு போட்டி வைக்கணும். எங்கட நாங்கள் அதை வைக்கிறதுங்க நோக்கம் இல்லை. நாங்கள் வயதிலேயே வைக்கலாம், வயதிலே வைக்கிற ஒரு பிரச்சனை. நாங்கள் செஸ் மூலமாக ஏன் வயதில் வைக்கலன்னா செஸ் வந்து மைண்ட் சம்பந்தப்பட்டது. இப்போ அதாவது பிசிக்கல் கேம் இல்லை, பிசிக்கல் கேம்னா தான் நீங்கள் பார்க்கலாம். அந்த குட்டி நாங்கள் முக்கியமாக இருக்கும். செஸ் பண்ண முடியும், திறமையானவங்கள முன்னாள் நல்லா திறமையாக முக்கியம். இப்போ வயது விளையாடுறது பாடசாலை ரீதியாக ஓகே. ஆனால் இப்போ அவங்க பாடசாலை வெளியே 19 தானது பிறகு எதுக்குள்ள அப்பதான் இதெல்லாம் தெரியும். நாங்கள் இந்த அளவுக்கு இவ்வளோ டெவலப் ஆகிருக்கலாம். ஆனால் பெண்களுக்கு இதே ஓப்பன் திறந்த ஒரு ஐடியா வர முடியும். எங்களை ஒரு பெரிய ஆகிறதுல நம்ம எங்கேயோ பெரிய போயிடும். அது இல்லாமல் சாதாரண செய்யுங்க ஆடிட்டு போகிறோம்னா நம்ம டெவலப்மெண்ட் வந்து ஒரு மட்டுப்பட்டது. இப்போ நம்ம என்ன சொல்றது, அண்டர் 15 ஆகணும்னா நாங்கள் ஆடுவோம். ஆனால் அண்டர் 13 அதோட திறமையான உள்ள இருக்கு. அண்டர் 15 கப்படுக்கிறது பேசுறது அது வந்து அந்த வயசுல ஓகே. ஆனால் ஓவரால் ஸ்கூல் முடிச்சுட்டு பிறகு ஒரு டோர்னமெண்ட் போனீங்கன்னா அது திறந்தது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளையோ ஒரு வயசு வந்துருந்தோ ஒரு திறமையாக அப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க. அதை இந்த வயசுலேயே நான் டெவலப் ஆகிருந்தா நானும் இந்த பெரியலாக இருந்தேன். ஸோ பேருந்தாக இருக்கீங்க பாடசாலையில் நடக்கின்ற இந்த வயது ரீதியான போட்டிகள் அனுப்புறது மட்டும் இல்லாங்க. இந்த மாதிரி வெளி மாவட்டங்களிலோ எங்கள் மாவட்டத்திலோ நடக்கிற திறந்த அதாவது வேறு வேறு வயசுகளோட நடக்கிற போட்டிகளுக்கும் சப்போர்ட் இருக்கும். அப்போதான் அவங்களுக்கும் சரி நம்ம பிள்ளைகள் தெரியும், ஓகே இந்த பிள்ளை சின்ன பிள்ளை இவ்வளோ விளையாடுறது. ஸோ இம்ப்ரூவ் பண்ணலாம். அவங்க நிறைய நுழைஞ்சிருக்குன்னா அவை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு வேலை ஒரு திறமையான பிள்ளையா நினைச்சு ஒரு பிள்ளை இப்படி திறந்த பிள்ளைல போயிட்டு ஒரு வயது வளர்ந்த பிள்ளையோடையோ போய் ரொஸ்டாகும்போது ஒரு மனங்களை வரணும். சின்ன பிள்ளையோட பொதுவாக மனங்களை வரணும். ஆனால் அது வந்து இருக்க வேண்டாம். பட் அவங்க நிலை ஒன்று அவங்க எந்த இடத்துல இருக்கிறது காரணம் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு நாங்கள் டெவலப் ஆகணும் அந்த ஒரு உறுதியை கொடுக்கும். ஸோ அதைத்தான் நாங்கள் கேட்கப்படுறா. இப்போ வளர்ந்து போகிற செஸ்ஸை இன்னும் வளர்ந்து போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மற்றபடி
அதான் அந்த செஸ்ன்றது ஒரு பாடசாலையோட நிக்கல. பாடசாலையில ஹவுஸ் மீட்டிங் விளையாடி, ப்ரொவின்சியல் விளையாடி, நேஷனல் விளையாடி, பாடசாலையோட மட்டும் நிக்கல. இன்னைக்கு பாடசாலையை தாண்டி பல்கலைக்கழகத்தில் விளையாடுறீங்க. அதை தாண்டி ஒரு ஆடிட்டரா, கோச்சாக, இது ஒரு தொழில் முயற்சியாக, இன்னும் பலரை உருவாக்குகின்ற ஒரு பணியாக தொடர்ச்சியாக இந்த செஸ்ஸை செய்து கொண்டு வாரீங்க. இந்த பயணம் 2025 இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும். அது சார்ந்து இந்த சமூகத்தில் இருக்கிறவர்களும் நீங்களும் விலகி கொண்டு உங்களோட பிள்ளைகளையும் இந்த விளையாட்டுகளில் ஈடுபடுத்துறவர்களாக பிள்ளைகள் அந்த பொழுது மேலதிக நேரம் மிக பயனுள்ளதாக கழிக்கிறதுக்கும் உதவி செய்யுங்கள். தயவு செய்து இவ்வாறான விஷயங்களை கூடுதலாக எங்களுடைய சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றதுதான் இந்த காணொலியின் மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. அதே நேரத்தில் பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கிற நீங்கள் அதை தாண்டி உங்களுடைய பல்துறை சார்ந்த அந்த ஆற்றலை மேம்படுத்திக் கொண்டு பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றதும் மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஆகவே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு உணவார்ந்த நன்மைகள். தொடர்ச்சியாக பயணிகள் ஏழுமான வரைக்கும் உங்களால் என்ற ஆதரவுகளை தொடர்ச்சியாக தந்து கொண்டே இருக்கும். நன்றி. நன்றி. என் பேர் கிருஷ்ணன். பரவாயில்ல, கொஞ்சம் நகரம் போட்டு நான் இம்ப்ரூவ் பண்ண முடியுது. என்னால் நிறைய பேருக்கு இம்ப்ரூவ் பண்ணதாங்க. சந்தோஷமா இருக்கு. என்ன மாதிரி அதாவது இப்போ நீங்கள் இப்போ மெயினாக நீங்கள் செஸ் அகாடமியின் ஒரு ஹெட் கோச்சாக இருந்து செய்து கொண்டு வாரீங்க. இந்த செஸ்ன்றது எந்த அளவு தூரத்துக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு? அது எப்படி போகுது? இப்போ செஸ்ன்றது நாங்கள் சாதாரணமாக ஒரு விளையாட்டாக பார்க்குறத தாண்டி இப்போ எப்படி போய்கொண்டு இருக்குது? சும்மா நோமலாக விளையாடி கொண்டு வந்தது. இப்போ கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ரேஞ்சுக்கு விளையாட முடியுது. நிறைய புது ஆட்கோட விளையாட முடியுது. கொஞ்சம் புது ஆட்கள் பழக முடியுது. நன்றி. தொடர்ச்சியாக நீங்கள் செய்கின்ற இந்த பணிகளை சேவைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கு. நன்றி. ஓகே, தேங்க்யூ. கடன் சிரிப்பாக இருக்கு. என்ன பேர் சத்தமாக சொன்னீங்க? மஹீபன். இப்போ நீங்கள் செஸ் அகாடமியில் என்ன செய்து கொண்டிருக்கீங்க? ஓகே. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த செஸ்? லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணேன். செஸ்ஸர்னா இப்போ விளையாட ஸ்டார்ட் ஒரு 6ஆம் ஆண்டில் ஸ்டார்ட் பண்ணது. ஓகே. இப்போ எப்படி போகுது? எந்த அளவுக்கு இப்போ செஸ்ன்றது நிறைய விளையாடுவோம், கார்ட்ஸ் விளையாடுவோம், இது விளையாடுவோம், இப்படி நிறைய விளையாட்டுகள் விளையாடுவோம். செஸ்ன்றது எவ்வளோத்துக்கு டிஃப்ரெண்ட்? எல்லாத்துக்கும் எவ்வளோத்துக்கு உங்களுக்கு ஒரு சேஞ்சை கொண்டு வந்திருக்கு வாழ்க்கையில்? இது இப்போதைக்கு நிறைய ஜோதிச்சு விளையாட சும்மா மட்டன் கேம் மாதிரி விளையாடல. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ போக விளையாட அதுவும் பழைய கொள்வார். வணக்கம். சும்மா இருக்கீங்களா? சரி, உங்கள் பேர் சொல்லல? என் பேர் கேரள பஸ். ஓகே. நீங்கள் என்ன செய்றீங்க? நீங்கள் செஸ் அகாடமியில் நானும் செஸ் கோச்சாக இருக்கீங்க. எவ்வளோ காலமாக? லாஸ்ட் இயர். ஓகே. எப்படி போகுது செஸ்? உங்களுக்கு எப்படி செஸ்ன்றது எவ்வளோத்துக்கு முக்கியம்? என்ன செய்து கொண்டிருக்கீங்க நீங்கள் இப்போ? முடிச்சுட்டு நான் பார்ட் டைமாக செய்து கொண்டிருக்கீங்களா? இப்போ உண்மையிலே ஒரு செஸ் விளையாட்டுன்றது ஒரு பார்ட் டைமாக பார்ட் டைம் ஜாப் மாதிரி போய்க்கொண்டு. வணக்கம். பேர் சொல்லல? என்ன செய்றீங்க? இங்கே கோச்சார். அதை விட்டு யூனிவர்சிட்டிக்கு வெயிட் பண்ணி கொண்டு. எவ்வளோ காலமாக வெயிட் பண்ணி கொண்டு? அது இப்போ ஒரு 6 months ஆக போகுது. 6 months. அப்போ சபரம யூனிவர்சிட்டியா? கனகாலமாக வெயிட் பண்ணுறீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியாக தான் இருக்கும். சரி, செஸ்ன்றது எவ்வளோ காலமாக விளையாடுறீங்க? அல்லது செஸ்ஸோட சம்மந்தப்பட்டது எவ்வளோ காலம்? நான் ஒரு grade 5லேருந்தே விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே ஜாயின் பண்ணி இப்போ ஒரு 4 months ஆகுது. 4 months ஆகுது. அப்படி போகுது. அது அந்த விளையாட்டுன்றதை தாண்டி அல்லது இதால் கிடைச்ச உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கும் தானே சொசைட்டியில்? அது அப்படி இருக்குது. என்ன மாதிரி அதை ஃபீல் பண்ணுறீங்க? இங்கே வந்ததுக்கு பிறகு செஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 years கேப் வந்தது கொரோனாவோட. இங்கே வந்ததுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. வணக்கம். பேர் என்ன? விளங்கல? என்ன செய்றீங்க? நான் இங்கே ஸ்ட்ரிங்கோ செஸ் அகாடமியில் கோச்சிங். ஓகே. அதை தாண்டி என்ன செய்றீங்க பொதுவாக? 7 முடிஞ்சு 7 முடிஞ்சிச்சு. ஓகே. நீங்களும் என்ன மாதிரி செஸ் இப்போ இதோட நீங்கள் செஸ் அகாடமியோட சேர்ந்து கோச்சா எவ்வளோ காலம்? 1 month இப்போ ஜாயின் பண்ணிங்களா? ஓகே. செஸ்ன்றது தொடங்கி எந்த அளவுக்கு இந்த செஸ் உங்களோட லைஃப்பில் ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்கு? ஸ்கூல் டைமில் எனக்கு நிறைய பேர் ப்ரொவின்ஷியல் மேட்ச், நேஷனல் மேட்ச்லாம் போகிறோம். எனக்கு ஸ்கூல்லையும் கேப்டன் ஆகிருக்காங்க. இப்போ
இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறேன். அப்போ அதுக்கு நான் கோச்சா போகிறேன். நீங்கள் ட்ரைனிங் எடுத்துட்டு ஓகே, வாழ்த்துக்கள். அப்போ கிண்ணியா பிரான்ச் இன்னும் நிறைய பேருக்கு இந்த செஸ்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களுடைய பங்களிப்பு இருக்க வேணும். அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம். பேர் என்ன? ஓகே, எவ்வளோ காலமாக ட்ரிங்கோ செஸ் அகாடமியோட இருக்கிறீங்க? நான் இப்போ 2 days ட்ரைனிங். இப்போ வந்துருக்கீங்களா? ஓகே, கோச்சா ட்ரைனிங் எடுக்கிறீங்களா? ஓகே. செஸ்ன்றது எவ்வளோ காலம் விளையாட தொடங்கி? நான் படம் ஓ இல்லை, விளையாட செஸ்ன்றது உன்னை வாழ்க்கையில் தொடங்கி எவ்வளோ காலம் ஒன்று? 2 years. A level. இப்போ என்ன செய்து கொண்டீங்க? A level படிச்சு கொண்டிருக்கீங்களா? A level முடிச்சுட்டு இப்போ முடிச்ச நீங்கள். ஓகே. அப்போ இனி வார என்ன பிளான் இருக்குது? இந்த செஸ் சம்மந்தமா அல்லது ட்ரிங்கோ செஸ் அகாடமி சம்மந்தமா அப்போ என்ன ஃபியூச்சர் பிளான் இருக்குது? இப்போ A level எடுத்துகிட்டு இருக்கிறீங்களா? என்ன மாதிரி இருக்குது அடுத்த கட்டங்களை போகிற பிளானில் இருக்குது? இதுக்கப்புறம் கோச் பண்ணி ட்ரைன் பண்ணி. சரி, வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக உங்களோட கோச்சாக செஸ் கோச்சாக உங்களோட பயணம் தொடர வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம். பேர் என்ன? என் பேர் தாருகேஷ். தாருகேஷ். என்ன செய்கிறீங்க சார்? ஓ, அது ஓகே. இப்போ A level எடுத்துகிட்டு இருக்கீங்களா இல்லாட்டி படிச்சு செகண்ட் சீஸ் செய்கிறீங்களா? முடிஞ்சுதா? இல்லை இனி தான் செய்ய போகிறீங்க. ஓகே 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 ஓகே. சரி, செஸ் எவ்வளோ காலம் விளாட்றீங்க? எனக்கு ஏலேருந்து விளாட்றீங்க. ட்ரைனிங். இப்போ என்ன பிளான் அடுத்ததா? இப்போ எங்களை ஜாயின் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு கோச்சாக வர வேணும் அல்லது செஸ் சம்மந்தமாக இன்னும் டெவலப் ஆகணுன்றது? ஓகே, கரெக்டாக. இந்த விஷயத்தை இன்னும் நிறைய பேரை கொண்டு போய் சேருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த செஸ்ன்றது வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். உங்களுக்கு தான் சுமாரிங்களா? ஓகே, என்ன பேர் ஐயா? இந்து சார். இந்து. அதாவது உங்களை அறிமுகப்படுத்துகிறாங்களா? அதாவது பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் ட்ரிங்கோ செஸ் அகாடமி என்று உண்மையா? சரியா தெரியல, அப்படி தான் பேசிக்கிறாங்க. அப்படியே நினைக்கிறீங்க? ஓகே. அப்படி எவ்வளோ காலமாக ட்ரிங்கோ செஸ் அகாடமியில் செஸ் பழகிறீங்க? 2 வருஷம். 2 வருஷமாக பழகிறீங்க. இப்போ ஆரம்பித்த காலத்துலேருந்து ஆரம்பிச்சது 3 வருஷமா. 3 வருஷமா? நீங்கள் 2 வருஷமாக பழகிறீங்க. ஓகே, சரி. நீங்கள் அதாவது ட்ரிங்கோ செஸ் அகாடமி வந்த பிறகு உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸா என்னென்னதை சொல்லுவீங்களா? அச்சீவ்மெண்ட்ஸ் அதுக்கு பிறகு நீங்கள் அச்சீவ் பண்ண விஷயம், காம்படிஷன்ஸில் பிளேஸ் அடித்ததோ சம்திங்? ஃபிடே ரேட்டிங் எடுத்தது, பிளிட்ஸ் கிளாசிக்கில் ஃபிடே ரேட்டிங் எடுத்தது, நேஷ்னல் யூத்தில் 9 மேட்ச்சில் 6 கேம் ஜெயிச்சது, கேம்பீட்டில் சாம்பியன்ஷிப் அடித்தது. அவ்வளோதான்.